நியூஸ் போர்ட் செய்திகள். தமிழக தேர்தல் களம் 2026. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கோவை மாவட்டத்தில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை. மேற்கு மண்டல கழகத்தின் பொறுப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய இணைய சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள், அருமை சகோதரர் கொங்கு ஈஸ்வரன் அவர்களே, திரு வெண்மணி அவர்களே, திரு அதிகமானவர்களே, திரு நாகை திருவள்ளுவன் அவர்களே, திரு ஜக்கையன் அவர்களே, திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர்கள், என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, அன்புக்குரிய பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, கோவை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் ரவி அவர்களே, தளபதி முருகேசன் அவர்களே, செந்தமிழ் செல்வன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்களே, தோழமை கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே, கோவை மாவட்ட கழக நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதிலிருந்து நான் அதிக முறை வந்த மாவட்டம் எது தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? இந்த கோவை மாவட்டம்தான். இன்னும் சொல்லப்போனா, ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா என்ற கொடிய நோய் உச்சத்தில் இருந்துச்சு. முதலமைச்சரான அடுத்த மாசமே PPE கிட் அணிந்து கொண்டு கோவை ESI மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு பணிகளை ஆய்வு பண்ணியவன் தான் இந்த ஸ்டாலின் என்பது உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து தொடர்ந்து பலமுறை அரசு நலத்திட்ட நிகழ்ச்சிகள், கள ஆய்வில் முதலமைச்சர் ஆய்வு கூட்டங்கள், தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழா, உலக புத்தொழில் மாநாடு, பல்வேறு திறப்பு விழாக்கள், பல்வேறு அடிக்க நாட்டு நிகழ்ச்சிகள், ஏதாவது ஒரு விழாவுக்கு வந்துகிட்டு தான் இருப்பேன். கோவையும் என்னுடைய ஊர்தான் என சொல்லத்தக்க அளவுக்கு கோவையோட நான் ஒன்றி போயிருக்கிறேன். அதனால தான் இப்போ கூட நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பரப்புரையிலேயே கோவைக்கு வந்துட்டேன். இப்போ வேட்பாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். முதல்ல கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் அமைச்சர், கழகத்தின் மேற்கு மண்டல பொறுப்பாளர். அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்ய தேவையில்லை. செந்தில் பாலாஜி என்றாலே செயல் வீரர், செயல் வீரர் என்றாலே செந்தில் பாலாஜி. நினைச்சதை சாதிச்சு காட்டுபவர் செந்தில் பாலாஜி. அதனால தான் கோவையில் நிற்கிறார். எந்த வேலையை ஒப்படைச்சாலும் அதை சிறப்பாகவும் எதிர்பார்த்ததற்கு மேலேயும் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில்
நமது வெல்லும் வேட்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் அவர்கள் பாரம்பரிய திராவிட முன்னேற்றக் கழக குடும்பத்தைச் சார்ந்தவர். ஐடி ஊழியராக பணியாற்றி இருக்கிறார். பகுதி கழகத்தினுடைய செயலாளராக இருந்து இப்போ கோவை மாநகர கழகத்தின் செயலாளர் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர். இவரது தந்தை துரைமேவராஜன் அடிமட்ட தொண்டராக இருந்து கோவை மாநகர் பீளமேடு பகுதி கழகத்தின் செயலாளராக பணியாற்றியவர். துரை செந்தமிழ்ச்செல்வனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து சூலூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் தளபதி முருகேசன் அவர்கள் விவசாயத்தை தொழிலாக கொண்டுள்ளவர். கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவராகவும் கடந்த 2011-16 வரைக்கும் அவர் பணியாற்றியிருக்கிறார். சூலூர் திருச்சி சாலை விரிவாக்க குழு தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கக்கூடிய அனுபவமிக்கவர். அவருக்கு நீங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் KVK சபரி கார்த்திகேயன் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KVK என்று அழைக்கப்படக்கூடிய KV கந்தசாமி அவர்களுடைய பேரன். KVK அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரது பேரனான சபரி கார்த்திகேயன் அவர்கள் 1998 முதல் கழக உறுப்பினராகவும் பெரியநகமம் பேரூராட்சி தலைவராகவும் பணியாற்றி இப்போ கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து நீங்கள் அவரை வெற்றி பெற வைக்கணும். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த வெல்லும் வேட்பாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் இங்கு நம்முடைய மேடையில் இருக்கும் சகோதரர் ஈஸ்வரன் ஆதரவு பெற்ற வேட்பாளர். அவரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நமது வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் அவர் நிற்கிறார். பொள்ளாச்சி கழக உடன்பிறப்புகள் கடுமையாக களப்பணி ஆற்றி பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் குட்டி என்கிற சுதாகர் அவர்கள். இவரது தந்தை ஆரோக்கியம் அவர்கள் வால்பாறை நகர அவைத்தலைவராக இருந்தவர். சுதாகர் மளிகை கடை நடத்தி வருகிறார். கழகத்தின் மாணவரணியில் இருந்தவர். கிளை செயலாளர், வார்டு செயலாளர், நகராட்சியில் 2 முறை நகராட்சி தலைவராக இருந்திருக்கிறார். 2022ஆம் ஆண்டிலிருந்து வால்பாறை நகர திமுக கழகத்தின் செயலாளராக இருக்கிறார். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து தொண்டாமத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் NR கார்த்திகேயன் அவர்கள் கழகத்தில் மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறார். நரசிம்மபுரம் ஊராட்சியின் தலைவராக பணியாற்றி இருக்கிறார். 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சிறந்த ஊராட்சிக்கான உத்தமர் காந்தி விருது பெற்றவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் பொன்னான வாக்குகளை நீங்கள் வழங்கிட வேண்டும். அடுத்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள். இவர் கோவையின் காவல் தெய்வமாக போற்றப்படும் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலின் அறங்காவல் குழு உறுப்பினராக இருந்தவர். இவரது கணவர் SMT கல்யாண சுந்தரம் காரமடை வடக்கு ஒன்றிய செயலராக இருக்கிறார். கவிதா கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்கணும். அடுத்து
சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி, கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, இந்த 2 தொகுதிகளுக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு கை சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அளிப்பீர்களா? ஆதரவு தருவீர்களா? உங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு தானே? உங்க வாக்கு நம்ம கூட்டணிக்கு தானே? வெற்றி உறுதியா? 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 சத்தமா? நன்றி. அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உழைப்புக்கும் புதுமைக்கும் புகழ்பெற்ற கோவை மக்கள் நீங்கள். உங்களுடைய பேராதரவோட திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரணும். கோவையே தயாரா? தயாரா? கோவையை மென்மேலும் வளர நீங்க துணை நிற்கணும். தமிழ்நாடு மென்மேலும் வளரப் போகுது. அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை நாங்கள் நடத்த போறோம். நாடு வளம் பெற, இந்த நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.